Hi friends, welcome back to this video. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் எடிட்டிங்கான பிசி பில்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கஸ்டமர் ஒரு பேசிக் எடிட் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட சிஸ்டம் பில்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சில ப்ராடக்ட்ஸுமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கேட்ட பட்ஜெட்குள்ளே நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால நம்ம இந்த பிசியை நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு 22,000 பட்ஜெட்டில் இந்த பிசி நம்ம ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி தர போகிறோம். ஆக்சுவலாக இதில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் கேபினெட் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ஓல்டு கேபினெட் தான் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணுறோம். மற்ற எல்லா ஐட்டமுமே நம்ம சேல் பண்ணி அண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இதில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா AMD Ryzen 5 5500 இந்த ப்ராசர், இந்த சீரீஸில் 5500 சீரீஸில் நம்ம ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோர் அண்ட் 12 த்ரெட்ஸ் உள்ள ப்ராசஸர். 19 MB நமக்கு கேட்ச் மெமரி இருக்கிறதுனால நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். AM4 சாக்கெட் சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ராசஸர். அண்ட் மதர் போர்டு நம்ம இந்த பில்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா Asus Primeல B450M K2 இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே நமக்கு பார்த்தீங்கன்னா AM4 சப்போர்ட் பண்ணக்கூடிய மதர் போர்டு. இதில் நமக்கு சிங்கிள் M.2 ஸ்லாட்ஸ் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா DDR4 மேக்ஸிமம் 64 GB வரையும் நம்ம இந்த மதர் போர்டில் நம்ம ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம்னா ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த பில்டுக்கு நம்ம என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா WD Blueல SN580 500 GB NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 MBPS ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு உள்ள SSD. ஸோ அடுத்து ரேம் என்ன இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா க்ரோசர் வெஞ்சன்ஸில் 8 GB DDR4 3200 MHz உள்ள ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 3 இயர் வாரண்டி வரும். ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் 3 இயர் வாரண்டி சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கஸ்டமருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த பில்டுக்கு நம்ம GPU என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus Strixல GTX 1060 6 GB OC எடிஷன் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது கஸ்டமரோட ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு. இதை அவர் ஓல்டே எனக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த பில்டுக்கு நம்ம இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா டீப் கூல் பிராண்டில் PL550D. இது ஆக்சுவலாக ஒரு 550 வாட்ஸ் உள்ள SMBS. இது பார்த்தீங்கன்னா 80ல ப்ரோன்ஸ் கிரேட் உள்ள SMBS தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணி இந்த பில்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக கேபினெட்டுமே கஸ்டமரோட ஓல்டு கேபினெட் தான் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கேபினெட் பார்த்தீங்கன்னா சிப்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பிராண்டில் ஒரு ஓல்டு கேபினெட் வச்சிருந்தாரு. ஸோ அதையுமே நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம ஷூட் எடுத்துட்டு பிசி பில்டு பண்ண போகிறோம். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ பிசி பில்டை நம்ம பார்த்துடலாம்.
ஓகே. இப்போ நம்ம பிசி பில் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஓஎஸ் அண்ட் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, கஸ்டமர் ரெக்யர்மென்ட்ஸ் சொன்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போறோம். இந்த மாதிரி பிசி பில்ட் வேணும் அண்ட் உங்க ஓல்டு பிசி நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா, கீழ கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ரெக்யர்மென்ட் ஷேர் பண்ணுங்க. நாங்க பெஸ்ட் பிரைஸ் அண்ட் பெஸ்ட் சஜஷன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய எங்கேஜிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.